பிரியவா போற்றி பிரியவா போற்றி பிரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இறைவா போற்றி இறைவா சர்வஜ்ஞா சர்வவ்யாபி மகாபெரியவா சரணம் மகாபெரியவா சரணம் சர்வஜ்ஞா சர்வவ்யாபி மகாபெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி அபார கருணா சிந்தம் ஞானதம் சாந்திரப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரமாவதானம் கலியுதேவம் காஞ்சிமாணி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக அந்த மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் அதுக்கு ஒரு தலைப்பு அனுபவத்தோட தலைப்பு என்னை கிட்ட வான்னார் உங்களை வேண்டாங்கிறார் என்னை கிட்ட வான்னார் உங்களை வேண்டாங்கிறார். இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தனமே பாருங்கள். நீங்கள் கேட்காத கேள்விப்படாத அனுபவங்கள், ஆனால் சத்தியமான உண்மையான அனுபவங்கள். ஏன்னா இந்த காது கேட்டுது, அதை கண்ணு பார்த்தது. அந்த மாதிரி இன்டர்வியூலேருந்து தான் அதை எடுத்து எழுதுகிறேன். என்ன சொந்தமாக நான் எதுவுமே பண்ண மாட்டேன், பெரியவா கொடுத்த பிச்சையில் பண்ணிட்டு இருக்கேன். டிஸ்கிரிப்ஷனும் இருக்குது. இதை அதை எழுதுங்க. நீங்கள் பார்த்தீங்க, உண்மை நான் சொல்கிறது சத்தியமாக இருந்தால் எழுதுங்க, இல்லைனா வேண்டாம். ஸ்ரீ தியாகத்தாத்தா அப்படிங்கிற தியாக மாமா அப்படின்னு சொல்லலாம். அவர் பெரியவாளுக்கு கூடயே இருந்து கைங்கரியம் பண்ணவர். சின்ன வயசுலேருந்து பெரியவாளுக்கு பிக்ஷை பண்ணி கொடுத்து சமயக்கட்டில் இருந்தவர். பெரியவா மெலட்டூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குச்சே தரிசனம் பண்ண போயிருக்கா 2 பேரும். அப்போ பெரியவா வெட்டாறு, அந்த வெட்டாறு அப்படின்னா ஆறு, அந்த ஆறுக்குள்ளே உள்ளே அந்த ஆற்றுக்குள்ளே கொஞ்சம் தூரம் உள்ளே போன பிறகு அது உள்ள அந்த மேனாவை பிடிச்சி தூக்கி வச்சுட்டு இருக்கவா நிற்கிறா. பெரியவா அந்த மேனாவில் இருக்கா. அப்புறம் அதை ஸ்லோவாக அவர் கீழே இறங்கி ஸ்நானம் பண்ணிவிட்டு தொடச்சின்னு கிடச்சிட்டு ஏறி அது உள்ளே உட்காந்து பாரா இருக்கும். அந்த மாதிரி அந்த இடத்துல இருக்கார். இவா 2 பேரும் அந்த ஆற்றுக்குள்ளேயே நடந்து கிட்டக்க போய் தியாகு மாமாவும் அவருடைய பொண்டாட்டியும் கிட்டக்க போயிருக்கா. கிட்டக்க போய் பெரியவாளை தரிசனம் பண்ணியிருக்கா. அந்த சீன் ஞாபகம் இருக்குது. ஆறு அதெல்லாம் பெரியவா மேனால் இருந்தது, அதெல்லாம் இருந்துருது. இதெல்லாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்தாச்சியவா வந்த பிறகு ஒரு வருஷம் தெலுங்கு யுகாதி, தெலுங்கு வருஷ பிறப்பு. அதுக்கு கொஞ்சம் முன்னாடி இவ தெலுங்கு பிராமணா. அதனால தான் இந்த தியாகு மாமாவோட பொண்டாட்டிக்கு ஒரு கணா வந்திருக்கு. அதில் பெரியவா வந்திருக்கா. அது அந்த கனாவை என்னன்றது அப்புறம் பார்க்கலாம். அந்த கனாவை பற்றி ஆத்துக்காரர்கிட்ட தியாகு மாமா கிட்ட பொண்டாட்டி சொல்லியிருக்கா. நாம் அந்த பொண்டாட்டி சொல்கிறா, நாம் 30-35 வருஷத்துக்கு முன்னாடி வெட்டாறில் பெரியவாளை போய் ஆற்றுல தரிசனம் பண்ணணுமே, ஆற்றுக்குள்ளே போய் நடந்து போய் தரிசனம் பண்ணோம் இல்லையா. பெரியவா அந்த மேனாக்குள்ளே பல்லக்கில் இருந்தாலே, அப்போ நம்ம தரிசனம் பண்ணோம். அதே சீன் எனக்கு வந்தது. பெரியவா கனால வந்தார். என்கிட்ட ஒரு பூச்சரம் ஒன்று இருக்குது, பூக்க மாலை மாதிரி. அந்த சரத்தை எடுத்து மடியை காமிக்க சொல்லி அந்த மடியில் போட்டார். அது மடியில் எனக்கு அதில் போட்டார். அதுக்கப்புறம் கையில் அரிசி, இந்த அக்ஷதன்னு எடுத்துக்கலாம், அரிசி அப்படியே எடுத்து அதை அரிசியை போட்டிருக்கார் எனக்கு. இந்த மாதிரி பண்ணேன். அந்த சீன் வந்தது. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அரிசியை தூக்கி மடியில் போட்டார். 2ம் வாங்கிட்டேன். அதுக்கடுத்தது பெரியவா கொஞ்சம் எனக்கு தள்ளி அங்கே இருக்கார் இல்லையா. பெரியவா அப்படி தூக்கி தான் போடுறா, என் மடியில் உழறது கரெக்டாக. பெரியவா அதுக்கப்புறம் என்ன இங்கே வான்ற மாதிரி சைகை காமிக்கிறார். நான் நடக்க ஆரம்பிக்கிறேன். அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் இருக்கேன் என் கூட, நீங்கள் நினைக்கிறேன் பெரியவா நம்மளையும் தான் கூப்பிடுவா, நம்மளை கூப்பிடுறா, இல்லை 2 பேரையும் கூப்பிடுறான்ற அனுமானத்தில் நீங்கள் நடக்க ஆரம்பிக்கும் போது பெரியவா உங்களை பார்த்து இப்படி வேண்டாம், நீ வேண்டாம், நீ வா அப்படின்ற மாதிரி எல்லாமே பேசலை. பெரியவா சைகளை காமிக்கிறா. இது நடந்தது, எனக்கு கனால வந்ததுன்னு. அதை ஒரு பெரிய விஷயமாக இவர் எடுத்துக்கல தியாகு மாமா. ஏதோ கனால வந்திருக்கு, நினச்சிட்டே இருந்திருக்கா, அது வந்திருக்கு அப்படின்னு விட்டுட்டாராம். பெருசாக எடுத்துக்கல அப்படிங்கிறார் தியாகு மாமா. நல்ல சொப்பனம்தான், பெரியவா வந்திருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு பதில். ஏன்னா அவள் பாவம் பெரியவா வந்திருக்கானா பெரிய விஷயம், அது ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது, அதனால் அப்படி சொன்னேன் அப்படின்றாரு.
அப்புறம் சொல்கிறார், ஒரு கார்த்தால ஒரு அன்னைக்கு அந்த திதியும் போது கார்த்தால திருப்பி ஒரு கணா. நவமி அடுத்து இந்த கணா வந்து பிரதம அன்னைக்கு கார்த்தால வந்திருக்கு. நவமி அதாவது அடுத்த ஒரு எட்டாவது நாள் நவமியில் சாயங்காலம் அனாயாச மரணம் இவர் பொண்டாட்டிக்கு. உயிர் புரிஞ்சிருத்து இந்த தியாகமாமாவோட பொண்டாட்டி. அவளுக்கு கணா வந்த அன்னிக்கே அதே நாள் அதே நேரம் இவ ஊரில் சொந்த ஊரில் இருக்க பாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஆடிட்டர் வந்து இவாளுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவராம். அவரோட ஃப்ரெண்டு வந்து பாலகிருஷ்ணனுக்கு கிட்ட ஒரு மகாபெரிவாளுடைய திருவுருவப்படம் ஃபோட்டோவை கொடுத்துருக்காரு. மகாபெரிவா வந்து வெட்டாறு அதில் வந்து அதுக்குள்ளே இருக்கா மாதிரி அந்த மேனாக்குள்ளே உட்காந்துருக்கா மாதிரி ஒரு ஃபோட்டோ அது. அதை வந்து கொண்டு வந்து இவ பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்துருக்காரு. என்றைக்கு வந்து அன்றைக்கி அவள் காலமாக இருக்காளோ அன்றைக்கி கார்த்தாலேயே அது கையில் வந்திருக்கு. அந்த ஆடிட்டர் வந்து யார் மூலமாக அவர் ஃப்ரெண்டு கொடுத்ததை அந்த ஆடிட்டர் வந்து பாலகிருஷ்ணன் வேறு யார் மூலமாக கொடுத்து தியாக மாமா கிட்ட கூடணும் போது தியாக மாமா இல்லை, அவர் கிரகத்தில் இல்லை. அப்போ அந்த பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்துருக்கா. அந்த பொண்டாட்டி அதை வாங்கி வச்சுட்டுருக்கா கையில். இது இருக்குது. அப்போது அன்றைக்கி உயிர் பிரிஞ்சிருக்கு. அப்போது பெரியவா வந்து இவ கன்ஃபார்ம் பண்ணியிருக்கா. அவளை வந்து என்னைக்கு வந்து ஃபோட்டோ கிடச்சதோ அன்றைக்கி தான் கணா. என்றைக்கு ஃபோட்டோ கிடச்சதோ அன்றைக்கி தான் கணா. அன்றைக்கி உயிர் போகலை. அதுக்கப்புறம் அந்த கணா ஃபோட்டோவில் என்ன இருக்கோ அந்த சீன் தான் கணாவில் வந்திருக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்கணும். சினிமா மாதிரி நடந்திருக்கு. இந்த ஃபோட்டோ என்ன வந்ததோ அந்த ஆற்றுலக்குள்ளே பெரியவா இருக்கா மாதிரியும், யாரோ மேனாவை தூக்கி வச்சுட்டு இருக்கா மாதிரியும், மேனாக்குள்ளே பெரியவா இருக்கா மாதிரியும் அது மாத்திரம் இவா இல்லை, தியாகுவாலாம் இருக்க முடியாது. அந்த சீன் தான் இவகிட்ட ஃபோட்டோவும் வந்திருக்கு. அதை கையில் வாங்கி வச்சுட்டுருக்கா. அதெல்லாம் பின்னாடி தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அன்றைக்கி தான் வந்து இவளுக்கு கணா வந்திருக்கு. அன்றைக்கி கையில் வாங்கிட்டு இருக்கா. அன்றைக்கி ராத்திரி அதான் வெடிகாலத்தால் அடுத்த நாள் இவளுக்கு கணா வந்து அந்த கணாவில் அதே தான் நடந்திருக்கு. அதே அதே சீன் தான். அப்போது பெரியவா ஜாடை காட்டியிருக்கா. நீ வராத அப்படின்னு இவர் தியாகமாமாவை நிறுத்தியிருக்கா. அவளை கூப்பிட்ருக்கா. அப்படின்னா என்கிட்ட வா, பெரியவா வந்து அரிசியை போடுறாரே தெரியுறது, அதுலேயே நீ போட்ட நீ என்கிட்ட வா, நான் உன்னை ஏற்றுன்ட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா தாங்கிட்ட தியாகமாவோட பொண்டாட்டியை எடுத்துகிட்டு இருக்காரு. நீ வராதானே அவர் வேண்டான்னு சொல்ல, அவர் பின்னாடி நான் எடுத்துக்கிறேன்னு அர்த்தம். எப்பேற்பட்ட ஒரு அனுபவம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜெய் ஜெய்சங்கர் அரசங்கர் மகாபிரிய பாதவேச்சர்.